Hi aspirants, welcome to Delight and Rise Academy. லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இலக்கண குறிப்பெறுதல் அப்படிங்கிற தலைப்பு கீழே என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அதில் ரெண்டு மட்டும் என்னது மிஸ் ஆகிருக்கும், இடைக்குறை மருவு மட்டும் மிஸ் ஆகிருக்கும். அதை வந்து நான் வந்து அந்த கிளாஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன், ரெண்டையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் சரிங்களா, அளபடை தொகைகள் எச்சம் வினைமுற்று இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து 10 மினிட்ஸில் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன், ஃபாஸ்ட் ரிவிஷன் மாதிரி கொடுத்துருப்பேன் சரிங்களா. அதில் தான் வந்து நம்ம வந்து சந்திப்பிலை பார்க்கலான் இருந்தோம். டைம் வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே போனனால நம்ம வந்து இந்த கிளாஸில் பார்க்கலான்னு சொல்லி விட்டுட்டோம் சரிங்களா. ஸோ அது எல்லாத்தையுமே இங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைப்புகள் கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட் ரிவிஷன் மாதிரி அதில் வந்து கொடுத்துருப்போம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கிளாஸ் பாருங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலபஸில் இந்த 6வதாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பிழை திருத்தம் அப்படிங்கிற தலைப்பு கீழே மொத்தம் வந்து 5 தலைப்பு இருக்கும். சந்தி பிழையை நீக்குதல், ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல், மரபு பிழைகள், வலுவு சொற்களை நீக்குதல், பிறமொழி சொற்களை நீக்குதல் சரிங்களா. இதில் வந்து மொத்தம் 5 தலைப்பு இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம் சரிங்களா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிழை திருத்தம் அப்படிங்கிற தலைப்பு கீழே சந்தி பிழையை நீக்குதல் அதுதான் பார்க்க போகிறோம் சரிங்களா. சந்தி பிழையை நீக்குதல் ஓகேங்களா. இதில் சந்திப்பிழை அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. சந்திப்பிழை அப்படின்னா எதுவுமே கிடையாதுங்க. இந்த பாருங்களேன், இங்கே பாருங்கள், இந்த சந்தி அப்படிங்கிற சொல் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிழை அப்படிங்கிற சொல்லை எடுத்துக்காங்க சரிங்களா. அப்போ சந்தி அப்படிங்கிற சொல்லும் பிழை அப்படிங்கிற சொல்லும் 2 சொல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 2 சொல்லுக்கும் இடையில சரிங்களா, இந்த 2 சொல் வந்து சேரும்போது இந்த இடையில இப்புங்கிற எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, இது போட வேண்டிய இடத்துல போடாமல் விட்டால் என்னது, அது வந்து தவறு. அதே மாதிரி போடக்கூடாத இடத்துல போட்டால் அது வந்து என்னது, தவறு. இதுதாங்க வந்து சந்திப்பிழை ஓகேங்களா. சந்திப்பிழையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாருங்கள், இக்கு இச்சு இத்து இப்பு ஆகிய 4 வல்லின மெய்யெழுத்துக்கள் சரிங்களா. 4 வல்லின மெய்யெழுத்துக்கள் போட வேண்டிய இடத்தில் போடாமலும் போடக்கூடாத இடத்துல போடாமல் விடுவதும் தான் என்னது, சந்திப்பிழை ஓகேங்களா. கசட தபர வல்லினம் மொத்தம் வந்து 6 எழுத்துக்கள் இருக்குது. இதில் இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். மீதி இருக்கக்கூடிய 2 எழுத்துக்கள் இந்த டாவும் ராவும் வராது சரிங்களா. ஏன் வராது அப்படின்னா, டாவில் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து வந்து இல்லை சரிங்களா. டாவில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள் வந்து இல்லை. அதேமாரி ராவில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்களும் வந்து கிடையாது சரிங்களா. டமாரம் அப்படின்னு வந்து படிச்சிருப்பீங்க, ஆனால் வந்து தமிழ் சொற்கள் கிடையாது சரிங்களா. தமிழ் சொற்களில் டாவுலையும் ராவுலையும் ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள் வந்து இல்லை ஓகேங்களா. அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் ஓகேவா. இப்போ வாங்க எடுத்துக்காட்டு பாருங்கள். கீழே வைக்கோல் கொடுத்துருக்கோமா. அப்போ பாருங்கள், வைக்கோல்னா என்னப்பா, வைக்கோல் அப்படிங்கிறது ஒரு புல் வகை சரிங்களா. நம்ம வந்து நெல் தாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெல்லை வந்து அடித்து அதுக்கப்புறம் அந்த புல் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே அந்த தாள் எல்லாமே வந்து காஞ்சது தான் வந்து என்ன சொல்லுவாங்க, வைக்க புல்லுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அது வந்து கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்லாவே தெரியும். அப்போ வைக்கோல் அப்படிங்கிறது ஒரு புல் வகை. அதுவே பிரித்து பாருங்களேன், வை கூட்டல் கோல் சரிங்களா. அப்போ வை கூட்டல் கோல்னா என்னது, கோலை வெய்யி, கோல்னா என்னது, குச்சின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ குச்சியை வெய்யி அப்படிங்கிற பொருள் தருதா. அப்போ ஒரே வார்த்தை எப்படி வருது, இங்கே புல் வகைன்னு வருது. இங்கே பாருங்க, இங்கே அந்த இக்கு வந்து போடாமல் விட்டதுனால என்னது, குச்சியை வை அப்படிங்கிற பொருள் தருது. இங்கே இக்கு போட்டதுனால புல் வகை அப்படிங்கிற பொருள் தருது. அப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த சொல்லு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம சொல்லணும் சரிங்களா. இக்கு போட வேண்டிய இடத்துல போட்டு சொல்லணும், போடக்கூடாத இடத்துல போடாமல் சொன்னால் மட்டும்தான் நம்ம பொருள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம என்ன அர்த்தத்தில் சொல்கிறோமோ அது அப்படியே வந்து அவங்களுக்கு வந்து அதே மீனிங்கில் அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க சரிங்களா. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, பிழை திருத்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா. சந்தி பிழையை நீக்குதல் ஓகேங்களா, சந்தி பிழையை நீக்குதல் சரிங்களா. அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள், கைப்பிடி. கைப்பிடி அப்படின்னா என்னதுப்பா, நம்ம வந்து டோரில் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்டு பேக் இந்த மாதிரி கைப்பிடியெல்லாம் இருக்கும் இல்லையா. இதவே வந்து பிரிங்க, கை கூட்டல் பிடி அப்படின்றது கையை பிடி ஓகேங்களா. அப்போ இப்போ வந்து சேர்ந்தா ஒரு பொருளும் இப்போ வந்து சேரலைன்னா ஒரு மீனிங்கும் வந்து கொடுக்குது இல்லையா. அதனால தான் வந்து சந்திப்பிழை அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள். இது சந்திப்பிழையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின் வந்து கேட்பாங்க சரிங்களா. 2 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக வந்து அடிக்கணும் அப்படின்னா, சந்திப்பிழையை பொறுத்த வரைக்கும் வல்லினம் மிகும் இடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் இது 2ஐயும் வந்து படித்தா மட்டும்தான் இந்த 2 கொஸ்டினுக்கு கரெக்டாக வந்து ஆன்சரை வந்து அடிக்க முடியும் சரிங்களா. வல்லினம் மிகும் இடங்களில் கிட்டத்தட்ட வந்து 9லேருந்து 10 பாயிண்ட் வரை இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு ஷார்ட்கட் தான், என்ன அப்படின்னா 1 2 3 4 1 2 3 4 இந்த 4 நம்பர் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 இதுதான் வந்து ஷார்ட்கட்டு. இந்த 4 நம்பர்லேயுமே வந்து இந்த 10 பாயிண்ட்டையும் வந்து நான் வந்து ஷார்ட்கட் ஈஸியாக வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு என்னென்ன பாயிண்ட்டுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள்,
இரண்டாம் வேற்றுமை ஐ சரிங்களா. இரண்டாம் வேற்றுமை ஐ விரியில் வல்லினம் மிகும் சரிங்களா. வேற்றுமை தொகை அப்படின்னு வந்துட்டா அதில் வந்து என்னது வல்லினம் வந்து மிகாது சரிங்களா. தொகை எப்பயுமே வந்து மறைந்து வரும் நம்ம வந்து பார்த்துட்டோம். இதில் இரண்டாம் வேற்றுமை அப்போ வந்து பாருங்கள் எடுத்துக்காட்டு பாருங்கள். பால் கூட்டல் பருகினான். அப்போ பாலை பாலை அப்படிங்கும்போது என்னது விரி. ஐ வந்து தெரிஞ்சு வந்திருக்கா பாருங்கள் தெரியுது இல்லை. பாலை அப்படிங்கும்போது வெளிப்படையாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன போடணும் வல்லினம் மிகும் சரிங்களா. இப்பு அப்படிங்கிற வல்லின எழுத்து வந்து வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பாருங்களேன் இது வந்து தெரிஞ்சுக்கணும். நிலைமொழினா என்ன வருமொழி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நிலைமொழி அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய எழுத்து இந்த இங்கே கொடுத்துருப்பேன் பாக்ஸில் இங்கே இருக்குது பாருங்கள். நிலைமொழி அப்படின்னா என்ன வருமொழி அப்படின்னா என்னன்னா இங்கே பாருங்களேன் பலாப்பழம் அப்படின்ட்டு இருக்கா. அந்த பலா அப்படிங்கிறது நிலைமொழி. இது நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா. அதனால தான் வந்து நான் இந்த பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் பலா அப்படிங்கிறது நிலைமொழி. அதுக்கப்புறம் வருது பார்த்தீங்களா பழம் அப்படிங்கிறது வருமொழி ஓகேங்களா. இப்போ நிலைமொழி வருமொழி ஓகேங்களா. அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் சரிங்களா. இந்த மாதிரி வந்தால் இங்கே பாருங்கள் வருமொழி முதலில் க ச த ப ஆகிய எழுத்துக்கள் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் இக்கு இச்சு இத்து இப்பு ஆகிய வல்லின மெய்யெழுத்துக்கள் சேர்க்க வேண்டும் சரிங்களா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிலைமொழி வருமொழியும் இருக்குது. அதில் வருமொழிக்கு வரக்கூடிய முதல் எழுத்து வந்து என்னவா இருக்கணுமா க ச த ப ஆகிய எழுத்துக்கள் வந்தால் நம்ம வந்து இந்த 4 எழுத்துக்களும் போடணும் சரிங்களா. 4 எழுத்துக்கள் வந்து எதுக்கு மேட்ச் ஆகுதோ அதை வந்து போடணும். இங்கே பாருங்கள் இப்போ என்ன இருக்குது பலாப்பழம் இருக்கா. பலாப்பழத்தில் என்ன எழுத்து வந்திருக்கு வருமொழியில் முதல் எழுத்து என்ன வந்திருக்கு க ச த ப அதில் வந்து பா வந்திருக்கா. அப்போ வந்து இப்பு அப்படிங்கிற எழுத்து போடணும் சரிங்களா. அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ இங்கே பாருங்கள் பாலை பருகினான். அப்போ வந்து பாருங்கள் என்ன வந்திருக்கு வருமொழியில் முதல் எழுத்து பா வந்திருக்கு சரிங்களா. அப்போ ஐ வந்து என்னது விரி இரண்டாம் வேற்றுமை விரி தானே. அப்போ ஐ வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் இப்பு அப்படிங்கிறத போடணும் ஓகேங்களா. அப்போ இங்கே வல்லின மெய்யெழுத்து வரும் ஓகேங்களா. அதுதான் வந்து வல்லினம் மிகும் இடங்களில் முதல் பாயிண்ட்டு சரிங்களா. பாலை பருகினான். அடுத்து பாருங்கள் இன்னொரு எடுத்துக்காட்டு அவளை கூட்டல் கண்டேன் அவளை கண்டேன். இங்கே வந்து கா வந்திருக்கு. அப்போ இங்கே பாருங்கள் இக்கு போடணும் சரிங்களா. நீங்கள் வந்து பார்க்கலாம் எல்லாத்துலேயுமே வந்து இந்த காச தாபா வரும். அதை பார்த்து போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வந்து வல்லினம் மிக இடங்கள்லையும் இதே வரும். அப்போது நம்மளுக்கு வந்து குழம்பும் இல்லையா குழப்பம் அடையும் இல்லையா. அதனால் வந்து படிச்சுக்கிறத தெளிவாக படிச்சுக்கிட்டா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அடுத்த பாயிண்ட் பாருங்கள். அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நான்காம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் ஓகேங்களா. இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். அதே மாதிரி நான்காம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். கடைக்கு சென்றான் ஓகேங்களா. கடைக்கு சென்றான் அப்படிங்கிறது பிரிங்களே கடைக்கு கூட்டல் சென்றான் இருக்கா. அது வந்து என்னது கடைக்கு சென்றான் ஓகேங்களா. அங்கே பாருங்கள் என்ன வந்திருக்கு வருமொழியில் சே வந்திருக்கு. நீங்கள் என்னப்பா சாதாரண வரணும் இச்சு தானே மேம் வரணும் இங்கே சே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம் மொத்தம் வந்து உயிரெழுத்துக்கள் 12 இருக்கு இல்லையா. அந்த 12 எழுத்துக்கள் உயிரும் மெய்யும் சேர்ந்தது தானே உயிர்மெய் எழுத்து. அப்போ இச்சு கூட்டல் ஏ சே தானே. அப்போ இப்படி வந்தாலும் சவுலேருந்து ஆலேருந்து அவ்வு வரைக்கும் வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே வரும். அப்போ சேங்கிற எழுத்து கரெக்டாக தான் ஓகேங்களா. அப்போ வருமொழியில் முதல் எழுத்து சே வந்திருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும் இங்கே இச்சு அப்படிங்கிற எழுத்தை வந்து சேர்க்கணும். அப்போ கடைக்கு சென்றான் ஓகேங்களா. அப்போ இரண்டாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் மிகும் மிகும். அடுத்து பாருங்க நிலைமொழி ஈற்றில் உயிரெழுத்து இருந்து வருமொழி முதலில் காசா தப வந்தால் வல்லினம் மிகும் சரிங்களா. அதே தான் வருமொழி முதலில் காசா தப வரும்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அதுவே நிலைமொழி நிலைமொழினா நம்ம என்ன பார்த்தோம் முதல்ல வரக்கூடிய சொல்லு சரிங்களா. இங்கே பாருங்க முதல்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க கனி அப்படிங்கிற சொல்லு இருக்கா. அந்த கனி அப்படிங்கிற சொல்லுல இறுதி எழுத்து சரிங்களா. நிலைமொழி ஈற்றில் ஈற்றில் அப்படிங்கும்போது என்னது இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் சரிங்களா. உயிரெழுத்து அந்த 12 எழுத்து இருக்குல்ல அந்த 12 எழுத்துக்களை ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன போடணும் காச தப ஆகிய வல்லின எழுத்துக்கள் வந்து போடணும் சரிங்களா. இங்கே பாருங்க இப்போ வந்து என்ன இருக்கு கனி கனி அப்படிங்கும்போது எப்படிப்பா பிரிப்பீங்க இன் கூட்டல் ஈ நீ. அப்போ வந்து என்ன இருக்குது நிலைமொழியோட இறுதியில் ஈ அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கா. அடுத்து பாருங்கள் அப்போ என்ன போடணும் இச்சு வந்து சேர்க்கணும். அப்போ கனி சாறு வருமொழியில் வந்து சா வந்திருக்கு. நிலைமொழியோட ஈற்றில் வந்து ஈ வந்திருக்கு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் இச்சு அப்படிங்கிற வல்லின மெய்யெழுத்து வந்து சேர்க்கணும். அப்போ கனிச்சாறு. அப்போ கேட்பாங்க நிலைமொழி ஈற்றில் உயிரெழுத்து இருந்து வருமொழி முதலில் காசாதபா வந்தால் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இதை படித்தா தானே உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் வல்லினம் மிகும் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் கொய்யா கனி
கொய்யா கூட்டல் கனி எப்படி கொய்யா கனி. அப்போ யாவை எப்படி பிடிப்பீங்க? ஈ கூட்டல் ஆ சரிங்களா. ஈ கூட்டல் ஆ அப்போ உயிர்மெய் எழுத்து வந்திருக்கா சரிங்களா. உயிரெழுத்து வந்திருக்கு சரிங்களா. உயிரெழுத்து வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்க அக்கா அப்படிங்கிற வல்லின எழுத்து வந்திருக்கு ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அப்போ வந்து வல்லினம் வந்து சேர்க்கணும் சரிங்களா. அடுத்து பாருங்க இருபெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் சரிங்களா. இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னா ஒரு சிறப்பு பெயர் அதனை தொடர்ந்து ஒரு பொது பெயர் வந்தால் அது வந்து என்னது இருபெயரொட்டு பண்பு தொகை. அதே மாதிரி ஆகிய அப்படிங்கிற பண்பு உருபு வந்து மறைந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே பாருங்க மல்லிகை கூட்டல் பூ மல்லிகை பூ இது வந்து சிறப்பு பெயர் இது வந்து பொது பெயர். அதே மாதிரி பாருங்க அப்போ இருபெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்பு சரிங்களா. மல்லிகை பூ சரிங்களா. மல்லிகை பூ ஓகேங்களா. அடுத்து பாருங்க ஓரெழுத்து ஒரு மொழியில். நம்ம எதனால இதெல்லாம் ஃபர்ஸ்ட் படித்தோம் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் வல்லினம் மிகும் இடங்களும் வல்லினம் மிகா இடங்களும் நம்ம வந்து போட முடியும் சரிங்களா. அதனால தான் இலக்கணத்தில் இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க ஓரெழுத்து ஒரு மொழியில் வல்லினம் மிகும் சரிங்களா. ஓரெழுத்து ஒரு மொழி என்ன தீ அப்படின்னா நெருப்புன்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி வை அப்படின்னா என்ன படிச்சிருப்போம் புல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் சரிங்களா. இங்கே பாருங்க அப்போ தீ பக்கத்தில் என்னது தீ சுடர் தீ கூட்டல் சுடர் தீச்சுடர். வை கூட்டல் கோல் வைக்கோல் ஓகேங்களா. அப்போ ஓரெழுத்து ஒரு மொழியில் வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க உவமை தொகையில் வல்லினம் மிகும். உவமை தொகையை பொறுத்த வரைக்கும் உவமை வந்து முதல்லையும் உவமேயம் வந்து இரண்டாவதும் வரும் அப்படின்னு படிச்சிருப்போம். இங்கே பாருங்க மலர் கூட்டல் கண் மலர் போன்ற கண் சரிங்களா. போன்ற அப்படிங்கிற உவம உருபு வந்து மறைந்து வந்திருக்கு சரிங்களா. அப்போ மலர் கூட்டல் கண் அப்படிங்கிறது மலர் போன்ற கண். அதை வந்து நம்ம பாருங்க மலர்கண் இக்கு வந்திருக்கா மலர் கண் ஓகேங்களா. இக்கு வந்திருக்கு சரிங்களா. அப்போ உவமை தொகையில் வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும் ஓகேங்களா. நம்ம பெயரெச்சம் படிக்கும் போதே வந்து அதில் வந்து சொல்லியிருப்போம் பெயரெச்சம்னா என்ன எதிர்மறை பெயரெச்சம்னா என்ன ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். அழியா கூட்டல் புகழ் அப்போ வந்து அழியா புகழ் ஓகேங்களா. அழியா புகழ் ஓகேங்களா. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வறுமொழி முதல்ல எல்லாத்துலேயுமே வந்து என்ன இருக்கும் இந்த கா ச த ப ஆகிய எழுத்துக்கள் தான் இருக்கும். இங்கே பாருங்க க இங்கே ப வரிசை இங்கே க வரிசை இங்கே சா வரிசை சரிங்களா. அடுத்து பாருங்க வன் தொடர் இதே ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் நானே இங்கே வந்து எழுதாமல் விட்டுருந்தேன். என்ன அப்படின்னா இந்த ஊக்கு அப்புறமே வந்து என்னன்னா உரிச்சொற்றல் இருக்குது பார்த்தீங்களா. உரிச்சொல் பின்னாடி இந்த சால தவ ஆகிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் சரிங்களா. அதை மட்டும் இங்கே வந்து எழுதிக்கோங்க சரிங்களா. சால தவ ஆகிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சால சிறந்தது தவ சிறந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை மட்டும் பக்கத்தில் நோட் பண்ணிக்காங்க. நான் அதுதான் வந்து மொத்தம் வந்து 10 பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பேன். 9 தான் நான் எழுதியிருப்பேன். 10வது அதை வந்து சேர்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்து பாருங்க ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சும் பார்த்தாச்சு. வன் தொடர் குற்றிய லுகரத்தின் பின் வல்லினம் மிகும் சரிங்களா. வன் தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னா என்னப்பா குசுடு துபுரு ஆகிய 6 எழுத்துக்கள் தான் என்னது குற்றிய லுகரம் ஓகேங்களா. அப்போ பாருங்க எடுத்துக்காட்டு பாருங்க 10 கூட்டல் பாட்டு. அப்போ 10 அப்படிங்கிற இடத்துல குசுடு துபுரில் என்ன எழுத்து வந்திருக்கு தூ அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கா. அப்போ அந்த குசுடு துபுரில் 6 இருக்கா. அந்த 6 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் அது வந்து என்னது குற்றிய லுகரம் தானே. அப்போ அதுக்கு பின்னாடி வந்து என்னது வல்லினம் மிகும் சரிங்களா. அப்போ 10 கூட்டல் பாட்டு 10 பாட்டு சரிங்களா. 10 பாட்டு ஓகேங்களா. குசுடு துபுரு. அதே மாதிரி 8 தொகை பாருங்க 8 கூட்டல் தொகை 8 அப்படிங்கிறது அந்த குசுடு துபுரு. அப்போ வந்து டு அப்படிங்கிற குற்றிய லுகர சொல் வந்திருக்கா. அப்போ அதுலேயும் வந்து என்னது வல்லினம் மிகும் ஓகேங்களா. அடுத்து பாருங்க ஆ இ உ சுட்டெழுத்துக்களை அடுத்தும் ஏ என்னும் வினா எழுத்தை அடுத்தும் வல்லினம் மிகும் சரிங்களா. வலி மிகும் இடங்கள்னாலும் வல்லினம் மிகும் இடங்கள்னாலும் ஒன்று தான் சரிங்களா. வல்லினம் அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்காங்க வலி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இப்போ பாருங்க எடுத்துக்காட்டு ஆ இ உ அப்படிங்கிற சுட்டெழுத்துக்கள் சொல்லியிருக்கோமா. அப்போ பாருங்க ஆ கூட்டல் சக்கரம் அச்சக்கரம் ஓகேங்களா. ஈ கூட்டல் பக்கம் இப்பக்கம் அந்த மாதிரி சொல்கிறோம்லே. அப்போ ஏ பாருங்க ஏ கூட்டல் கணிதம் எக்கணிதம். ஸோ இந்த மாதிரி சுட்டெழுத்துக்களும் வினா எழுத்துல ஏ என்ற எழுத்தும் வந்தால் அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும் ஓகேங்களா. மொத்தம் வந்து 10 பாயிண்ட்டு. நாங்கள் ஒரு பாயிண்ட் வந்து இங்கே கொடுக்கல அதனால் இங்கே எழுதி வச்சுக்கோங்க. சால தவ ஆகிய உரி சொற்களின் பின் வல்லினம் மிகும். இப்போ வாங்க ஷார்ட்கட் என்னன்னு சொல்லிடுறேன். ஷார்ட்கட் எங்கே நம்ம எழுதி வச்சோம் அந்த இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ ஷார்ட்கட்டு இங்கே பாருங்கள் 1 2 3 4 சரிங்களா போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1 என்னப்பா உயிரெழுத்தில் முதல் எழுத்து ஆ 2 பார்க்கறதுக்கு ஊ மாதிரி தானே இருக்குது. அப்போ ஊ 3 பாருங்கள் நம்ம வந்து 2க்கு அப்புறம் 3 தானே வரும் சரிங்களா. 2க்கு அப்புறம் 3 தான் வரும் அதனால் இங்கே வந்து 3 போட்டிருக்கோம். அந்த 3 தான் என்னதுன்னா வருமொழி சரிங்களா. 3வது எழுத்து என்ன இருக்குது ஈ சரிங்களா. ஆக்கு அப்புறம் ஈ தானே வரும். இது 2 பார்க்கறதுக்கு ஊ மாதிரி இருக்குது அதனால் ஊ போட்டிருக்கேன். இங்கே 4வது இடத்துல ஏ போட்டுக்கோங்க சரிங்களா. இவ்வளோதான் வந்து ஷார்ட்கட்டு. இப்போ நான் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் இந்த நம்பர்ஸை வச்சு நான் வந்து சொல்கிறேன். கரெக்டாக வந்து
மேட்ச் ஆகுதான்னு மட்டும் பாருங்கள். சாரி, வாங்க 1 by 1 சொல்லிடுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி படித்தோமா, அப்போ 1. அதே மாதிரி பாருங்கள் 2. 2ங்கிறது பார்க்கறதுக்கு ஊ மாதிரி இருக்குது. அப்போ 2 பாருங்கள், நம்ம என்ன பார்த்தோம், 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும், அது 1. அதே மாதிரி பாருங்கள் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும், அது 1. அதே மாதிரி பாருங்கள் இரு பெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும், அது 1. எல்லாமே வந்து 2 2 2ன்னு வந்திருக்கா. அதே மாதிரி பாருங்கள் அந்த ஊ வந்து என்னென்னா பார்க்கறதுக்கு 2 ஊ மாதிரி இருக்கா. இது என்ன அப்படின்னா உவமை தொடர் பார்த்தோம் இல்லையா, உவமை தொடரில் வந்து வல்லினம் மிகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உரு சொற்றொடர் என்ன, இதில் சால தவ ஆகிய உரு சொற்களின் பின் வல்லினம் மிகும் பார்த்தோம். அப்போ இதில் வந்து மொத்தம் வந்து 5 பாயிண்ட். சரிங்களா, 5 பாயிண்ட் இந்த 2ஆம் நம்பர்லேயே இருக்குது. இதில் ஒரு பாயிண்ட் 6 பாயிண்ட் பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள் 3, 2க்கு அப்புறம் 3 தானே பார்த்தோம். அப்போ வந்து என்ன பார்த்தோம், வருமொழியின் ஈற்றெழுத்து பார்த்தோமா, நிலைமொழி வருமொழியின் முதல் எழுத்து, சாரி வருமொழியின் ஈற்றெழுத்துன்னு சொல்லிட்டேன். வருமொழியின் முதலில் காசாத்து அப்போ வந்தால் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா, அப்போ இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இந்த 4 பாருங்கள், இந்த 4 என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆ இ, இங்கே பாருங்கள் ஆ இ உ ஆகிய சுட்டெழுத்துக்களும் ஏ என்ற வினா எழுத்தும். ஓகேங்களா, ஏ என்ற வினா எழுத்துக்களும் வந்தால் என்னது அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா, அப்போ இதில் 5 பாயிண்ட், இதில் 6, இதில் 7, இதில் 8, இதில் வந்து 5 6 7 8 9 பார்த்துட்டோமா. அப்போ இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா, இன்னொன்று என்ன அப்படின்னா வன் தொடர் குற்றிய லுகரத்தின் பின் வல்லினம் மிகும். அப்போ வன்னை வந்து சொல்லி பாருங்களேன், வன் கேட்குறதுக்கு 1 மாதிரி தானே இருக்குது, 1 அப்போ 1ஆம் நம்பரில் என்னது வன் தொடர் குற்றிய லுகரத்தின் பின் வல்லினம் மிகும். சரிங்களா, இவ்வளோதாங்க ஷார்ட்கட்டு. நீங்கள் இதை எல்லாம் அந்த 10 பாயிண்ட்டை என்ன பண்ணுவீங்க, முட்டி உட்காந்து படித்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கான்செப்ட் தெளிவாக புரியல அப்படின்னா எவ்வளோதான் மக்கப் பண்ணாலும் திரும்ப படிக்கும்போது நம்ம எதையாவது மறந்துடுவோம். சரிங்களா, இந்த 10 பாயிண்ட்லேயும் கண்டிப்பாக வந்து எதையாவது மறக்க செய்வோம். நீங்கள் வந்து எவ்வளோதான் வந்து தலையில் முட்டி படித்தாலும் கண்டிப்பாக மறந்து போகும். எப்போ எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கும்போது அந்த பதட்டத்தில். அதுவே இந்த ஷார்ட்கட் என்ன 1 2 3 4 இதுதான் வந்து ஷார்ட்கட்டு. இதில் 10 பாயிண்ட் வந்து இதுக்குள்ளேயே வந்து அடங்கிருச்சு. அப்போ வல்லின எழுத்துக்களில் இங்கே பாருங்கள் வல்லினம் மிகும் இடங்கள் வந்து இந்த 10 பாயிண்ட் வந்துருச்சு. இந்த 10 பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டா இதுக்கு ஆப்போசிட் தான் என்னது வல்லினம் மிகா இடங்கள். சரிங்களா, அப்போ இது தெரிஞ்சுக்கிட்டா மிகா இடங்கள் வந்து ஈஸி தானே. அவ்வளோதாங்க. திரும்ப ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஷார்ட்கட்டை மட்டும் நல்லா கவனிங்க. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். சரிங்களா, பாயிண்ட்டை வந்து எண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 2 ஈரல் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் சொல்லியாச்சா. அதுக்கப்புறம் என்னது இரண்டாம் வேற்றுமையில் வல்லினம் மிகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். ஓமை தொகை, அதுக்கப்புறம் உரி சொற்றொடர், மொத்தம் வந்து 6 வந்துருச்சா. அதுக்கப்புறம் பாருங்கள் நிலைமொழி வருமொழி முதலில் என்னது காசாதவா வந்தால் வல்லினம் எழுத்து. 2க்கு அப்புறம் 3 தானே வரும்னு சொன்னேன். அப்போ வருமொழி முதலில் காசாதவா வந்தால் வல்லினம் மிகும். அதுக்கப்புறம் பாருங்கள் 4 எதுக்கு அப்படின்னா 1 2 3 4 4ஆம் வேற்றுமை. சரிங்களா, 4ஆம் வேற்றுமையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா, அப்போ 8 பாயிண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆ உ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் பின்னும் அதே மாதிரி ஏ என்ற வினா எழுத்துக்கள் பின்னும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா, அப்போ கிட்டத்தட்ட 9 பாயிண்ட் 9 10 பாயிண்ட்டுமே இதில் வந்து வந்திருக்கும். சரிங்களா, எதையும் விட்டுட்டோமா. 9 பாயிண்ட் சொல்லிவிட்டேன். இப்போ ஒன்று சொல்லலை, வன் தொடர் குற்றியலுகுரம் மட்டும் சொல்லலை. அது என்ன அப்படின்னா ஒன் கேட்குறதுக்கு ஒன் எப்படி சொல்லுவோம், ஒன் அப்படின்னு தானே வருது ரைமிங்கா. அப்போ வன் தொடர் குற்றியலுகுரத்தின் பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. 10 பாயிண்ட்டை வந்து இந்த நம்பரை வச்சு நம்ம வந்து படிச்சுட்டோம். இதுதான் வந்து ஷார்ட்கட்டு. நீங்கள் வந்து பக்கத்தில் எழுதி வச்சு இந்த பாயிண்ட்டை வந்து எழுதி வச்சுக்கோங்க. 1க்கு நேரம் இது வரும், 2க்கு நேரம் இது வரும், 3க்கு நேரம் இது வரும், 4க்கு நேரம் இது வரும் எழுதி வச்சு படிங்க. அடுத்த தடவை எடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வாங்க டக்குன்னு மிகா இடங்கள் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். வல்லினம் மிகா இடங்கள் பாருங்கள். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா, எழுவாய் அப்படின்னா என்னப்பா, யார் வந்து அந்த எழுவாய் அப்படின்னா அந்த செயலை வந்து யார் வந்து செய்கிறாங்களோ அதுதான் வந்து எழுவாய். சரிங்களா, இப்போ பாருங்கள் அந்த இடத்துல பெயர் தான் வரும். இங்கே பாருங்கள் எழுவாய் ப்ளஸ் வினை முற்று என்ன பாருங்கள், வண்டு பறந்தது. ஓகேங்க, வண்டு பறந்தது. இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், க ச த ப ஆகிய எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் வல்லினம் மிக இடங்களில் க ச த ப வந்தாலும் அந்த இடத்துல வந்து என்னது
வல்லின எழுத்து வராது சரிங்களா. இங்கே பாருங்களேன், இங்கே பார்த்தீங்க எடுத்துக்காட்டு பார்த்தா தெரியும். இங்கே க வந்திருக்கு, இங்கே ச வந்திருக்கு, அதே மாதிரி இங்கே பா வந்திருக்கு, இங்கே பா வரிசை வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்திருக்கு எழுத்துக்கள். ஆனால் இங்கே அதே வரிசை தான் வரும். அதே மாதிரி இங்கே பாருங்க பா, அதே மாதிரி பாருங்க இங்கே எடுத்துக்காட்டு இருக்கு, இங்கே பாருங்க ப வந்திருக்கு, அதே மாதிரி இங்கே த வந்திருக்கு, க வந்திருக்கு, கே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து க ச த ப வந்தாலும் அந்த இடத்துல வந்து என்னது வல்லினம் மிகாது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. இங்கே பாருங்க வண்டு பறந்தது. ஓகேங்களா. வண்டு பறந்தது. அப்போ வண்டு அப்படிங்கிறது ஒரு எழுவாய் தானே, வண்டு அப்படிங்கிறது ஒரு எழுவாய் தானே. இப்போ கண்ணன் சென்றான் அப்படின்னு வச்சுக்கோங்க, கண்ணன் சென்றான். இப்போ கண்ணன் அப்படிங்கிறது எழுவாய் தானே, அந்த இடத்துல வந்து நம்ம போட முடியுமா, போட முடியுமா. கண்ணன் சென்றான் அப்படிங்கிற இடத்துல இச்சு போட முடியுமா, போட முடியாது. வண்டு பறந்தது அப்படிங்கிற இடத்துல போட முடியாது. அப்போ ஒரு எழுவாய் மட்டும் வந்தால் அந்த இடத்துல வந்து நம்ம என்ன போடக்கூடாது, வல்லினம் எழுத்து போடக்கூடாது சரிங்களா. அப்போ எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்க வினை தொடரில், வினை தொடருன்னு சொல்லிட்டேன் சாரி, வினை தொகையில் வல்லினம் மிகாது. நம்ம படித்தோம் வினைத்தொகை அப்படின்னா என்னப்பா, காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலில் வந்து சொல்லியிருக்காங்க. 3 காலத்தை என்னது மறைந்து காட்டும் சொல்லி படித்தோமா. எப்படி ஒழுகு அப்படின்னா ஒழுகு நீர், ஒழுகுகின்ற நீர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல வந்து என்னது வல்லினம் மிகாது. ஓகேங்களா. அடுத்து நீங்கள் சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வருமா வராதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஒழுகுகின்ற, ஒழுகும், அப்போ பாருங்க ஒழுகிய, இது எல்லாமே வந்து 3 காலம். இந்த இடத்துல வந்து நம்ம போட முடியுமா, போட முடியாது. அடுத்து பாருங்க உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. அதில் பார்த்தோம் ஓமை தொகையில் வல்லினம் மிகும் சொல்லி பார்த்தோம். ஓமை தொகைக்கு தான் 2 வந்து ஷார்ட்கட் வந்து சொல்லியிருப்பேன். ஓமை தொகைக்கும் உரி சொற்றொடருக்கும் வந்து 2 வந்து ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். சாலத்தவ ஆகிய உரி சொற்றொடருக்கு. இதில் பாருங்க உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. நீங்களே சொல்லி பாருங்க. உம்மு வந்து என்னது மறைந்து வரும். உம்மை தொகையில் வந்து உம்மு வந்து மறைந்து வரும் சரிங்களா. பாருங்க சொல்லி பாருங்க. தாய் தந்தை சரிங்களா, தாயும் தந்தையும். அப்போ வந்து இடையிலும் இறுதியிலும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிங்கிற எழுத்து வந்து மறைந்து வந்திருக்கு. இதில் எப்படிப்பா நம்ம வந்து இக்கு இச்சு இத்து இப்போ போட முடியுமா, போட முடியாது. அப்போ நீங்கள் சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். 6 கடல், ஆறும் கடலும். அப்போ இம்மு வந்து மறைந்து வந்திருக்கு. ஆறும் கடலும் இந்த இடத்துல போட முடியாது. அடுத்து பாருங்க 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் வந்து அங்கே சொன்னேன் அது வந்து விரி, இது வந்து தொகை. இங்கே பாருங்க 2ஆம் வேற்றுமை விரி அப்படிங்கும்போது வெளிப்படையாக வந்திருக்கும். 2ஆம் வேற்றுமை 4ஆம் வேற்றுமையும் இங்கே பாருங்க கு அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கு. அதே மாதிரி பாருங்க இதில் 2ஆம் வேற்றுமை எங்கப்பா அந்த இங்கே இருக்குது பாருங்க ஐ, பாலை அப்படிங்கிறது வந்திருக்கு. அதுவே பாருங்க தொகையில் வராது சரிங்களா. இதுதான் வந்து இதுக்குள்ள வித்தியாசம். வல்லினம் மிகா இடங்களில் 2ஆம் வேற்றுமை தொகையில் வந்து வராது சரிங்களா. அங்கே பாருங்க பாடல் கேட்டான். அப்போ பாடல் கூட்டல் கேட்டான் அவ்வளோதான் சரிங்களா. இந்த இடத்துல வந்து பாடலை அப்படின்னு நமக்கு வரல, பாடல் கேட்டான். ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்து பாருங்க தொகையினால என்னது மறைந்து வரும், மறைந்து வரும். ஐ வந்து மறைந்து வந்திருக்கு. அடுத்து வியங்கோல் வினைமுற்றுக்கு பின் வல்லினம் மிகாது. கரெக்டு தான். வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் பொருளில் வரும். க இய இயர் அல் அப்படின்னு தான் முடியும். இங்கே பாருங்க கற்க கால முடிஞ்சிருக்கு, வாழ்க கால வந்து முடிஞ்சிருக்கு சரிங்களா. வாழிய இய அப்படின்னு வருது. அப்படிங்க கற்க கூட்டல் கசடர, கற்க கசடர. இந்த இடத்துல போய் நம்ம போய் கற்க கசடர அப்படின்னு போட முடியுமா, போடாது. கற்க கசடர அப்படின்னு வராது. இங்கே க வந்திருக்கு, இங்கே க வந்திருக்கு சரிங்களா. இந்த முன்னாடி பாருங்க காசா தபா எழுத்துக்கள் தான் வந்திருக்கு. ஆனால் இதை பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு இங்கே போட்டுருவீங்க, இக்கு போட்டுருவீங்க. அதுதான் தவறு. காசா தபா வந்தாலும் என்னது வல்லினம் மிகாது. ஓகேங்களா. அப்போ வியங்கோல் வினைமுற்றுக்கு பின் வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்க இரட்டை கிளவி அடுக்கு தொடரில் வல்லினம் மிகாது சரிங்களா. இரட்டை கிளவி அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். சட சட, மட மட, கடகட. அப்போ பாருங்க சட சட, மட மடக் மட, அதே மாதிரி கடக்கடை அப்படின்னா சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. சட சட, மடமட, கடகடை அப்படின்னா தான் வந்து என்னது அது வந்து பொருள் தருது சரிங்களா. அதே மாதிரி பாருங்க அடுக்கு தொடர் பாருங்க தீ தீ தீ, பாம்பு பாம்பு பாம்பு, வா வா வா. இந்த இடத்துல போய் நீங்கள் போய் தீ கூட்டல் தீ எப்படி போடுவீங்க, தீ 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 அப்படி போட முடியுமா, போட முடியாது. பாம்பு 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 அப்படின்னு போட முடியும், போட முடியாது. ஸோ வந்து அடுக்கு தொடர்லையும் இரட்டை கிளவியிலும் என்னது வல்லினம் மிகாது. இவ்வளோதாங்க வித்தியாசம். நீங்கள் இந்த ஷார்ட்கட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. நீங்கள் இதை ஃபுல்லாக படிக்கணுங்கிற அவசியம். இப்போ பாருங்கள் 10-16 பாயிண்ட் கிட்ட இருக்குது சரிங்களா. 16 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து இருக்குது. இந்த 16 பாயிண்ட்ஸையும் இந்த 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 இதை சொல்லி பாருங்கள். அந்த நாலையும் வரக்கூடிய இப்போ 1 இது வரும், 2 இது வரும், 3 இது வரும், 4 இது வரும் அப்படின்னு ஒரு 2 தடவை சொல்லி பாருங்களேன் ஷார்ட்கட்டை. சாரி 2 தடவை சொல்லி பாருங்கள், உங்களுக்கு எப்போவுமே மறக்காது. ஓகேங்களா, அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்பிலைக்கு அப்புறம் என்னப்பா இருக்குது, நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன இருக்குது,
ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல் சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ. நான் வந்து நெக்ஸ்ட் டாபிக் வரும்போது இதில் வந்து நான் வந்து கொஸ்டின் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த டாபிக் போவேன். அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இந்த ஷார்ட்கட்டை படிச்சுட்டு எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? வல்லினம் மிகுமிடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் என்னென்னு சொல்லிட்டு ஒரு 5-6 கொஸ்டின் நான் கேட்டுட்டு தான் அடுத்த கிளாஸ்க்குள்ளே போவேன். அதனால் வந்து ஷார்ட்கட்டை வந்து கரெக்டாக வந்து பார்த்து வச்சுட்டு நீங்கள் வந்து படிங்க. சரிங்களா? ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.